இன்னுமா நீங்க பாட்டி வடை சுடுற கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு பசங்கள்ட்ட பல்ப் வாங்கிட்டு இருக்கீங்க? என்னங்க நீங்க காலத்துக்கு ஏத்த மாதிரி கோகோ மிலன், ப்ளூயின்னு சொல்லி போய்க்கிட்டே இருக்கணும். நமக்கு தேவை சத்து, பசங்களுக்கு தேவை டேஸ்ட். ஸோ 2 இருக்கிற மாதிரி ஒரு அட்டகாசமான ஹெல்தியான ஈவினிங் ஸ்நாக் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாமா? இதுக்கு முதல்ல நான் 1 கப் அளவுக்கு ஸ்ப்ரவுட்டட் ராகி மாவு எடுத்திருக்கேன். நீங்க நார்மல் ராகி மாவு கூட எடுத்துக்கலாம். நல்லா பிடிச்சா பிடிக்க வரணும், உதுத்தா உதுக்க வரணும். கொஞ்சமா உப்பு, தண்ணி ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி பதத்துக்கு பெனஞ்சு எடுத்துட்டு ஆவியில ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்படியே வேக வச்சதை எடுத்து புட்டா கொடுத்தோம்னா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக மாற்ற போகிறோம். அதுக்கு முதல்ல இந்த ஆவியில் வேக வச்ச புட்டை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா உதுத்து விட்டுறணும். இது கூடவே பார்த்தீங்கன்னா வேக வச்ச பச்சை பயிறு ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு தேங்காய் பூவு, நாட்டு சக்கரை, இது கூடவே பார்த்தீங்கன்னா நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டி கொடுத்துருங்க. இன்கேஸ் வந்து அவங்க இன்னுமே நல்லா டேஸ்டியாக விரும்புகிறாங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த மாதிரி ஒரு வாழை இலையில நல்லா வந்துட்டு மெலிசாக தட்டிட்டு அடை மாதிரி சுட்டு எடுத்திங்கன்னா நல்லா உள்ளே வந்துட்டு சாஃப்டாக இருக்கும், வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா மைல்டு ஸ்வீட்னஸோட டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப ஹெல்தியான இந்த அடைக்கு வந்து சைட் டிஷ்லாம் எதுவுமே தேவை கிடையாது, சும்மாவே சாப்பிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்டியான ஹெல்தியான பசங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு சூப்பரான இந்த மாதிரி ராகி புட்டு கொழக்கட்டை நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். அவ்வளோதாங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.